வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, இறந்தவர்களை பற்றி நான் எப்போதுமே யோசிப்பது கிடையாது. ஆனால் ஸ்ரீதேவி மட்டும் மனம் திறந்த ராம்கோபால் வர்மா இணையதளத்தில் வைரலாகும் அவருடைய நேர்காணல். வாங்க என்ன தகவல், அந்த வீடியோவில் அவர் என்ன பேசியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்திய சினிமாவில் நடிகையாக மட்டுமின்றி ஒரு சகாப்தமாக பார்க்கப்படும் மறைந்த நடிகை ஸ்ரீதேவி தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என பல மொழிகளில் முன்னணி நடிகையாக வலம் வந்தாங்க. இந்திய சினிமாவில் முதன் பெண் சூப்பர் ஸ்டார் என்ற பெருமையும். இந்த நிலையில் ஸ்ரீதேவியினுடைய வாழ்க்கை வரலாற்றை மையமாக வைத்து உருவாகி வரும் தி எம்ப்ரஸ் என்ற புத்தகத்தில் ஒரு அத்தியாயத்தை எழுதியுள்ள இயக்குனர் ராம்கோபால் வர்மா ஸ்ரீதேவி குறித்து தனது நினைவுகளையும் அவருடனான தனது முதல் சந்திப்பு மற்றும் அவரது நடிப்பு குறித்து இதுவரை புரிந்து கொள்ள முடியாத விஷயங்களையும் மனம் திறந்து பேசியிருக்கிறாங்க. ஸ்ரீதேவி குறித்து ராம்கோபால் வர்மா கூறியது, ஸ்ரீதேவியினுடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகத்திற்காக நான் ஒரு அத்தியாயத்தை எழுதியிருந்தேன். என்னுடைய அத்தியாயம்தான் சிறந்தது என்னிடம் கூறியிருந்தாங்க. ஆனால் இந்த புத்தகத்தில் பங்களித்திருக்கும் அனைவருடையும் இதை சொல்லியிருப்பாங்க என்று நினைக்கிறேன். இந்த புத்தகத்தில் தி எம்ப்ரஸ் என்ற பெயர் வைத்திருப்பது எனக்கு தெரியாது. அவங்க அப்படித்தான் இருந்தாங்க என்று நினைக்கிறேன். ஆனால் நான் ஸ்க்ரீன் குயின் என்ற பெயரைத்தான் விரும்பினேன். ஏனென்றால் அவர் உண்மையிலே திரைராணியாக இருந்தாங்க. அவங்களுக்கு பிறகுதான் மற்றவங்க எல்லாமே வந்தாங்க. ஸ்ரீதேவியினுடைய பிறந்தநாளில் அவங்களுக்கு நான் விசேஷமாக எதையுமே செய்யவில்லை. அவருடைய படங்களை பார்த்து அவங்களை நினைத்து கொண்டு இருக்கவே கிடையாது. உண்மை சொல்ல வேண்டால் இறந்தவர்களை பற்றி நான் யோசிப்பதே கிடையாது. ஒருவர் இறந்துவிட்டால் அவர்கள் என் வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றி விடுவார்கள் என்று நினைப்பேன். இறந்தவர்களை பற்றி யோசிப்பதை விட என்னுடைய வாழ்க்கையில் கவனம் செலுத்துவதை விரும்புகிறேன். தற்போது கர்சத்தான் நானே நடிக்கும் போலீஸ் கம்பெனி படத்தில் படப்பிடிப்பில் முழு கவனத்தை செலுத்தி வருகிறேன் என்று. ஆனால் ஸ்ரீதேவியினுடைய திரைப்படங்களை பார்க்கும்போது மட்டும் இத்தனை ஆண்டுகள் கடந்தும் கூட அவங்க திரைத்துறையில் செய்யாததை என்னால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியலை. உதாரணமாக மிஸ்டர் இந்தியா படத்தில் அவங்க சார்லி சாப்ளே போன்ற நடித்த அந்த காட்சி எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி ஒரு காட்சியில் பின்னால் இருக்கும் நடிப்பினுடைய நுணுக்கங்களை புரிந்து கொள்ள சாத்தியமாக இருக்காது. அவங்க இயக்கிய எந்த நடிகரையுமே விட மிகச்சிறந்தவாங்க என்றும். ஸ்ரீதேவியை முதல்ல சந்தித்த அனுபவங்களை என்னால் மறக்க முடியாது. அவங்க எனது படத்தில் நடிக்க வைப்பதற்கு கையெழுத்து வாங்க சென்னையில் அவங்க வீட்டிற்கு சென்றேன். அப்போது தாயாருடன் ஹால் அமர்ந்திருந்தாங்க. அப்போது ஸ்ரீதேவி ஒரு விமானத்தை பிடிப்பதற்காக தயாராகி கொண்டிருந்தாங்க. அறைக்குள் போய்கொண்டிருந்தேன். அவங்க ஒவ்வொரு முறையும் அறைக்குள் வரும்போது திடீரென ஒரு புத்துணர்ச்சி காற்று வீசியது போன்ற உணர்வு ஏற்பட்டது. அவருடைய இருப்பிலேயே அப்படி ஒரு தாக்கம் இருந்தது. அவங்க மீண்டும் ஒரு முறை பூமிக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரே ஒரு முறை அப்போ தான் அவங்க உண்மையிலே இந்த உலகில் வாழ்ந்தார் என்பது மனித குலம் அறிந்து கொள்ளும் என்று ராம்கோபால் வர்மா தெரிவித்திருக்கிறாரு. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.